வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க, இந்த மழைக்கு நல்ல இதமாக ஒரு டீயோட இந்த ஸ்நாக்ஸை சாப்பிடும்போது சும்மா அப்படி இருக்குங்க. என்னென்னா உருளைக்கிழங்கு போண்டா தான் செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியானது, ரொம்ப டேஸ்டியானதுங்க. வாங்க எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கடைகளில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். வாங்க வீட்லேயும் நல்லா டேஸ்டியாக இந்த மாதிரி செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பு அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு பிஞ்சு சோடா உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஜலிச்சாச்சு. இப்போ அதில் கொஞ்சம் சீரகம், ஓமம் இந்த மாதிரி கையிலே க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, தேவைக்கு குறைவாக தாங்க போட்டிருக்கேன். அப்புறமா பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கலாங்க. நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு நம்ம தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கலந்துக்கிட்டால் போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க. இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, சோம்பு, தாளித்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி சாப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம தாளித்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடலாம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆற வச்சிக்கலாம். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து உருண்டைகளை நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா உருண்டைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தகுந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் ஒரு பால் எடுத்து இப்படி எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி துவைச்சி உள்ளே போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து இப்படி எண்ணெயில் போடுற வேண்டியது தான். எந்த அளவுக்கு எண்ணெய் பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் திருப்பி போடலாம். உடனே கரண்டியை போட்டுறக்கூடாது. அப்படியே எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எல்லாம் ஒரே ஈவனாக வெந்ததுக்கப்புறம் வெளியே எடுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.